நெல்லை மாவட்ட காவல் நிலையங்களில் கடந்த 2 ஆண்டுகளில் 200க்கும் மேற்பட்டோரின் கை கால்கள் உடைக்கப்பட்டுள்ளது. நெல்லை மாவட்ட காவல் நிலையங்களில் கடந்த 2 ஆண்டுகளில் 200க்கும் மேற்பட்டோரின் கை கால்கள் உடைக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் கீழ் இந்த தகவல் தெரியவந்துள்ளது. நெல்லை மாவட்ட அரசு மருத்துவமனைகளில் கை கால்கள் உடைக்கப்பட்ட நிலையில் 217 பேர் சிகிச்சை பெற்றுள்ளனர். இதுகுறித்து தேசிய மனித உரிமை ஆணையம் மற்றும் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தகவல் கிடைத்துள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சிவகுமார் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சிவகுமார், விரிவான விவரங்களை பதிவு செய்யலாம். திருநெல்வேலி அப்படின்னாலே பொதுப்படையா இது ஒரு குற்றம் புரியக்கூடிய ஒரு பகுதி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் முதல்ல இருந்து இருந்துட்டு இருக்குது. கடந்த 2 வருடங்கள்ல தென் மாவட்டங்கள்ல அதிக அளவிலான பிரச்சனைகள் ஃபார்ம் ஆகிட்டே இருந்தது. இந்நிலையில ஆர்டிஐல கிடைக்கப்பட்ட ஒரு தகவல் ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த 2 வருடங்கள்ல தென் மாவட்டங்கள்ல அதிகம் பேர் மனித உரிமை மீறல்களுக்கு மனித உரிமை மீறல்கள் செய்து மருத்துவமனைக்கு அனுப்பி வச்ச விவகாரம் ஆர்டிஐ மூலமா தெரிய வந்திருக்குதுங்க. அதாவது ஏறத்தாழ 210 பேருக்கு மேல இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு, அதாவது போலீசாரால தாக்கப்பட்டு கை கால்கள் உடைக்கப்பட்டு துப்பாக்கி சூடு நடத்தப்பட்ட விவகாரத்துல ஏறத்தாழ 200க்கும் மேற்பட்டோர் திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வர்றதா தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் அடிப்படையில் தெரிய வந்திருக்குது. குறிப்பிட்ட ஒரு சில ஏரியாக்கள், அதாவது இப்போ திருநெல்வேலி மாவட்டம் எடுத்துக்கிட்டா மொத்தம் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல 4 வகையா பிரிப்பாங்க. கிரைம் ப்ரோன் வில்லேஜ், பிளாக் ஸ்பாட் வில்லேஜ் அப்படின்னு சொல்லி மொத்தம் 4 வகையா பிரிப்பாங்க. குற்றம் அதிகம் நடைபெறக்கூடிய பகுதி, குற்றம் சார்ந்த நிகழ்வுகள் நடக்கக்கூடிய பகுதி, அடிக்கடி குற்றம் நிகழ்க்கக்கூடிய பகுதிகள் அப்படிங்கிற மாதிரி பிரிப்பாங்க. இதுல திருநெல்வேலியில இருக்கிற ஏறத்தாழ 30க்கும் மேற்பட்ட காவல் நிலையங்கள்ல பெரும்பான்மையான கிராமங்கள்ல இந்த மாதிரி உள்ள குற்றம் அடிக்கடி நடைபெறக்கூடிய பகுதி, அதாவது பிளாக் ஸ்பாட் வில்லேஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பகுதியை சார்ந்த 200க்கும் மேற்பட்டோர் இந்த மாதிரி குற்றச்செயல்களில் ஈடுபட்டவங்க, அதாவது நிறைய பேர் குற்றச்செயல்களில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. ஆனா ஆர்டிஐ தரப்புல என்ன கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னா, அதாவது இந்த தென் மாவட்ட காவல்துறை தமிழ்நாட்டோட சதவீதத்துல அதிகபட்சம் கை கால் உடைக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டது திருநெல்வேலியில தான் அதிகம் அப்படிங்கிற மாதிரி ஆர்டிஐல ஒரு தகவல் கிடைச்சிருக்குது. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 214 பேர் வரைக்கும் இந்த மாதிரி 217 பேர் இந்த மாதிரி குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டதாகவோ அல்லது குற்றவாளிகள்னு கருதியோ கை கால்களால் ஒடிக்கப்பட்டு அதே மாதிரி துப்பாக்கியால் சுடப்பட்டு மருத்துவமனையில போலீசாரால அனுமதிக்கப்பட்ட லிஸ்ட் மட்டும்தான் இந்த 217. அதாவது இது அரசு மருத்துவமனையில மட்டுமே அனுமதிக்கப்பட்ட அந்த போலீசார் தரப்புல கைகால் ஒடிக்கப்பட்டு சேர்க்கப்பட்டவங்களோட நிலை. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த தகவல்கள் ஆர்டிஐ மூலமா கிடைக்கப்பட்ட ஒரு நிலையில மாவட்ட நிர்வாகம் என்ன சொல்றாங்கன்னா, 217 பேர்ல பலர் மேல ஏற்கனவே கொலை முயற்சி குற்றம் உள்ளிட்ட சம்பவங்கள் நடைபெற்றதாகவும், அதே மாதிரி காவல்துறை தரப்புல இருந்து தப்பித்து ஓட முயற்சிக்கும் போது அந்த மாதிரி கீழே விழுந்து அடிபட்டுறாங்களே தவிர மற்றபடி நாங்க எதுவும் செய்யல அப்படின்னு சொல்லி மாவட்ட நிர்வாகம் தரப்புலையும் தெரிவிக்கப்பட்டிருக்குது. எது எப்படி இருந்தாலும் கிட்டத்தட்ட 217 பேர் காவல் நிலையத்திலிருந்து தப்பிக்க முயன்றதாகவோ அல்லது காவல் நிலையத்திலிருந்து கீழே விழுந்ததாகவோ கைகால்கள் ஒடிக்கப்பட்டு 217 பேர் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றிருக்கிற ஒரு விவகாரம் நெல்லை மாவட்டத்திலே ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குது. ரூபி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சிவகுமார்.